जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் அத்வைத சாதனை ஸ்ரத்தை தொடர்கிறது. சாஸ்திரத்திலும் குரு வாக்கியத்திலும் தளராத ஸ்ரத்தையை ஆச்சாரியால் எங்கே பார்த்தாலும் வலியுறுத்தி கொண்டே போவார். சாதனா கிரமத்தில் சமாதி ஷட்க சம்பத் என்பதில் சமம், தமம், உபரதி, திதிக்ஷை, சமாதானம் என்ற 5ஓடு 6ஆவதாக இந்த ஸ்ரத்தையையும் ஆச்சாரியால் சேர்த்திருக்கிறார். ஆனால் 5க்கு 6ஆவதாக இது என்றில்லாமல் முதல் 4ஐ பிருஹதாரண்யகத்தில் சொல்லியுள்ள ஆர்டரை மாற்றாமல் சமம், தமம், உபரதி, திதிக்ஷை என்று அப்படியே வைத்துக்கொண்டு திதிக்ஷைக்கு அப்புறம் 5ஆவதாக ஸ்ரத்தையை வைத்து இதற்கப்புறம் சமாதானம் என்று முடித்திருக்கிறார். சமாதானம் என்பதற்குள்ள பல அர்த்தங்களில் ஒன்று சந்தேகங்களை நிவிருத்தி பண்ணி உண்மையான விஷயத்தை ஸ்தாபிப்பது என்பதாகும். ஒரு மதத்தில் ஒரு கொள்கை சொன்னால் இதர மதஸ்தர் அதற்கு ஆக்ஷேபமாக வாதம் செய்வார். அதற்கு பேர் பூர்வபக்ஷம். அப்புறம் இந்த மதக்காரர் அந்த ஆக்ஷேபத்துக்கெல்லாம் பதில் சொல்லி சமாதானம் சொல்லி தன் கட்சியையே நிலைநாட்டுவார். அதற்கு பேர் சித்தாந்தம். இதர மதஸ்தரின் பூர்வபக்ஷ வாதங்களை கேட்கும்போது இந்த மதத்தில் சித்தாந்தம் செய்ய போகிறவருடைய சிஷ்யர்களுக்கே இவர் கட்சி தப்புத்தானோ, பூர்வபக்ஷி சொல்வதுதான் சரியோ என்று தோன்றக்கூடும். இதுவும் அவநம்பிக்கையில், அதாவது அஸ்ரத்தையில் சேர்ப்பதுதானே. அந்த அஸ்ரத்தையை குரு சொல்லும் சமாதானம்தான் போக்குகிறது. ஸ்ரத்தை என்று ஒரு சாதனாங்கத்தை ஆச்சாரியால் சொல்லும் போதே அதில் அந்தர்கதமாக உட்கிடையாக அஸ்ரத்தையும் வந்துவிடுகிறது. ஒரு விஷயத்தை சொல்லி இதை பற்றி சந்தேகப்படாதேள் என்று சொன்னால் உடனே அதுவரைக்கும் சந்தேகப்படாதவர்களுக்கும் கூட கொஞ்சம் யோசனை உண்டாகிவிடும். நம்பிக்கை என்பது அவநம்பிக்கையை தவிர்க்க முடியாத பிரத்யங்கமாக எதிர் அங்கமாக கொண்டிருக்கிறது. அந்த அவநம்பிக்கையை அஸ்ரத்தையை எதிர்த்து போராடி ஜெயிக்கும் கட்டத்திற்கு போவதே ஸ்ரத்தை என்ற சாதனா அங்கம். அப்புறம் ஜெயித்தே விட்ட நிலையில் சமாதானமாய் இருப்பது சமாதானம். சண்டை முடிந்தால் சமாதானம்தானே. நடைமுறையிலேயே எல்லாரும் சொல்கிறது சண்டை சமாதானம் என்பதுதானே. அவநம்பிக்கையோடு நம்பிக்கை சண்டை போட கொஞ்சமாவது இடம் இருக்கும் ஸ்டேஜில் ஸ்ரத்தை, அதற்கப்புறம் சமாதானம், சண்டையே இல்லாமல் செட்டிலான ஸ்டேஜ். இதையே மாற்றிச் சொன்னால் சமாதானத்திற்கு முன்னால் ஸ்ரத்தை. அதனால்தான் பேசிக்காக ஆரம்பத்தில் இருந்தே இருக்க வேண்டிய ஸ்ரத்தையை ஒருத்தன் ஆசிரமம் வாங்கிக் கொள்ள போவதற்கு முன்னாடி ஹையர் கிரேடிலும் சொல்லி ஒரு சாதனா அங்கமாக வைத்துவிட்டால் தேவலையே என்று ஆச்சாரியால் நினைத்தபோது சந்நியாச தீட்சைக்கு மனசு நன்றாக செட்டில் ஆகிவிடும் சமாதானத்திற்கு முன் அதை வைத்தால் பொருத்தமாய் இருக்கும் என்று நினைத்து ஷட்க சம்பத்தில் சம, தம, உபரதி, திதிக்ஷைகளை சொல்லிவிட்டு அடுத்தாற்போல் அதை வைத்திருக்கிறார் என்கலாம். ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறது. அப்படியும் விடாமல் ஏறி ஏறி பார்த்து அபியாசம் பண்ணி சான் ஏறினால் சாணளவே சறுக்குகிறது. மேலும் அபியாசத்தினால் சான் ஏறினால் முக்கால் சான் தான் சறுக்குகிறது, அரை சான் தான் சறுக்குகிறது என்று சாதனை போவதில் முன்படி பின்படி என்றே ரொம்பவும் பிரித்து சொல்ல முடியாதுதான். 3ஆம் 4ஆம் படியிலிருந்தும் கூட முதல் படிக்கு உருளலாம். சாதனா பலம், சங்கல்ப பலம், கிருபாபலம் ஜாஸ்தி ஆக ஆக தவளை மாதிரி முதல் படியில் இருந்தே 4ஆம் படிக்கு கூட தாவலாம். இப்படி மேலும் கீழுமாக அடிக்கடி நான் சொல்லி வந்தது போல சைடு பை சைடு கலந்து கலந்தும் சாதனையின் அங்கங்கள் இருந்தாலும் கூட லாஜிக்கலாக அவற்றை கொஞ்சம் ஒரு சீரான வரிசையில் வைத்து பார்க்கும் விதத்தில் ஆச்சாரியால் வழியமைத்து கொடுத்திருப்பதில் இப்படி ஸ்ரத்தை சமாதானத்திற்கு முன்படியாக இருக்கிறது. சமாதானத்திற்கு தீர்க்கமான அர்த்தம் ஆச்சாரியாலே கொடுத்த டெஃபினிஷன் இருக்கிறது. அதை அப்புறம் சொல்கிறேன். முதலில் ஸ்ரத்தையை எப்படி டிஃபைன் பண்ணி இருக்கிறார் என்று பார்த்து விடலாம். அதற்கு முந்தி சமாதானத்திற்கு முன்னாடி அதை வைத்ததற்கு காரணம் பார்த்தது போல திதிக்ஷைக்கு அப்புறம் வைத்ததற்கும் பார்க்கலாம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணியதால் அனித்தியம் என்னவென்று நன்றாக உறுதிப்பட்ட
அளவுக்கு நித்தியத்தை பற்றி உறுதி ஏற்பட்டிருக்காது. நித்தியம் என்றால் ஆத்மாதானே. ஒன்றை அனுபவித்தாலன்றி அதை பற்றி முழு உறுதி எப்படி ஏற்படும்? ஆனால் ஆத்மாவை அனுபவிப்பதோ கடைசியாகவே ஏற்படுவதல்லவா? விவேசனம் பண்ணியதில், ஆத்ம வஸ்து விஷயமாக வித்யா குருமார்களின் உபதேசங்கள் கேட்டதில், உபனிஷத் மாதிரி புஸ்தகங்கள் ஆச்சாரியால் கிரந்தங்கள் படித்து விவேசனம் பண்ணியதில், ஆத்மா என்று ஒன்று இருக்க வேண்டும், அது சச்சிதானந்த கணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புத்தி மட்டத்தில் ஒரு உறுதி பிறந்திருக்கும் என்றாலும், அனித்திய வஸ்துக்களை அனுபவத்திலேயே தெரிந்து கொள்வதால் அவை அனித்தியந்தான் என்று நிச்சய உறுதி பெறுகிறார் போல ஆத்மா விஷயமாக தெளிவு பெற முடியாது. ஆக எதில் சேரணுமோ அதை தெரிந்து கொள்வதை விட எதை கழித்து கட்ட வேண்டும் என்பதையே நன்றாக தெரிந்து கொள்வோம். அதனால் தள்ள வேண்டிய அனித்தியத்தை வெறுக்க ஆரம்பிப்பதில் வைராகியம் ஆரம்பிக்கிறது. அப்புறம் அனாத்ம அனித்திய வஸ்துக்களை தேடி போகாமல் இந்த வைராகியத்தாலேயே இந்திரியங்களை அடக்குவதும் மனசை அடக்குவதுமான தம சமங்கள். ஒரு மாதிரி அனித்திய வஸ்துக்களில் அனுபோக அரிப்பு போய் மனஸ் வெறுமையாக ஆகிற உபரதி அடுத்தாற் போல. இங்கேயும் ஆத்மானுபவம் இல்லை. அனாத்ம அனுபவ கஷ்டம் இல்லாத வெறுமையை தவிர ஆத்மானுபவம் ஏற்பட்ட ஆனந்த கனம் இல்லை. அப்போது வெளியிலிருந்து பெரிசான சுகதுக்காதிகள் தாக்கினாலும் பாதிக்கப்படாமல் சகித்துக் கொள்வதான திதிக்ஷை. இதன் போதும் அனாத்ம நிராகரண சைடில்தான் முன்னேற்றமே தவிர அடைய வேண்டிய அனுபவானந்தத்தில் இல்லை. இங்கே இன்னொன்றையும் சொல்லத்தான் வேண்டும். அதாவது ஆத்மானந்தத்தின் லேசான சாயையும் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வெயில் அடிக்கும் போதே எங்கேயோ பெய்கிற மழையினால் அப்பப்போ ஒரு ஜில் காற்று வருகிறார் போல அது இருக்கும். ஈஸ்வரன் தான் அப்படி கொஞ்சம் அனுப்பி வைப்பான். அப்புறம் தூவானம் தவிட்டு தூற்றல் மாதிரி முன்னேற்றம் அவன் அனுகிரகத்தில் கிடைத்து கொண்டிருக்கும். ஆனாலும் அடைமழையாக பிடித்து கொள்ளாது. நிறைய வெயில், நடுப்பர கொஞ்சம் குளிர்காற்று, ஒன்றும் இரண்டுமாக தூற்றல் என்றே இருக்கும். எத்தனையோ ஜன்மாந்திர கர்மா தீர்ந்துதான் ஆத்மானுபவம் என்றால் இப்படித்தானே இருக்க முடியும். ஆனாலும் அத்தனை ஜென்மத்தில் நாம் ஆத்மாவை விட்டு அனாத்மாவிலேயே உழன்று கொண்டிருந்தது நமக்கு பெருசாக தெரியாமல், இப்போது இத்தனை காலம் நாம் சாதனை என்று பண்ணியும் நின்று நிலைத்த பலனாக ஒன்றும் காணோமே. பிராணன் போகிற பசிக்கு பருக்கை சாதம் காட்டுகிற மாதிரி அல்லவா ஏதோ துளியூண்டு பலன் மாதிரி தெரிந்து அதுவும் ஓடி போய் விடுகிறது. லட்சிய சித்தி என்பது ஒரு நாளும் வரும் என்று தோன்றவில்லையே என்று கடப்பாறையை தின்றது பெரிசாக தெரியாமல் சுக்கு கஷாயம் குடித்ததுதான் பெரிசாக தெரிந்து ஏக்கமும் ஏமாற்றமும் உண்டாகும். ஓரளவுக்கு நல்ல சகிப்புத்தன்மை, திதிக்ஷை அதுதான். வந்ததாக நினைத்து கொண்டிருக்கும் சமயத்தில் இப்படி சகித்து கொள்ள முடியாத ஆதங்கம் எப்படி வந்தது என்றே தெரியாமல் ஏற்படுவதுண்டு. அனுகிரகம் பண்ணும் ஈஸ்வரனே பரீட்சையும் வைப்பதில்தான் இப்படி ஏற்படுவது. அந்த சமயத்தில் நம்பிக்கை தளர்ந்து சாதனையை விட்டு விடாமல் இருப்பதற்காகத்தான் திதிக்ஷைக்கு அப்புறம் ஸ்ரத்தையை, ஹையர் லெவல் ஸ்ரத்தையை வைத்தது. ஸ்ரத்தைக்கு ஆச்சாரியால் எப்படி லட்சணம் சொல்லியிருக்கிறார் என்றால், சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்ய புத்தியாவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பிர்யயா வஸ்து பலப்யதே. சாஸ்திரமும் குருவாக்கியமும் சத்தியமே என்று புத்தியினால் உறுதியாக தீர்மானம் பண்ணுவதே ஸ்ரத்தை என்று சத்துக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரத்தையினால்தான் மெய்ப்பொருள் அடையப்படுகிறது என்று அர்த்தம். தானே அத்தாரிட்டியாக இப்படி சொல்லவில்லை. சத்துக்களாகிற மேன்மக்கள் ஏற்கனவே சொன்னதைத்தான் தானும் இப்போது எடுத்துச் சொல்வது என்று வினய குணத்தோடு சொல்கிறார். புத்தி வேலையை தள்ளிவிட்டு நம்பிக்கையிலேயே ஒன்றை எடுத்துக்கொள்வதுதான் ஸ்ரத்தை என்று பொதுவாக சொல்வது. இங்கேயோ சாஸ்திரமும் குரு வாக்கியமும் சத்தியம் என்று புத்தியினால் உறுதிப்படுத்திக் கொள்வதை, புத்தியவதாரணத்தை அப்படி சொல்லி இருக்கிறது. ஆனாலும் பொதுவாக சொல்வதற்கு இது முரண் இல்லை. எப்படி என்றால், புத்தியால் உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதற்கு இங்கே சாஸ்திரத்தையும் குருவாக்கியத்தையும் சரிதானா என்று சொந்த புத்தியால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சரியாகப்பட்டாலே எடுத்துக்கொள்வது என்று அர்த்தம் இல்லை. பின்னே என்ன அர்த்தம் என்றால், புத்தியே நமக்கு எல்லா விஷயமும் தெரிய முடியாது, நம்மால் எல்லாவற்றையும் ஜட்ஜ் பண்ண முடியாது,
பரலோக விஷயமாகவும் ஆத்ம சம்பந்தமாகவும் நமக்கு புலப்பட முடியாத விஷயங்களை சொந்த அனுபவத்தினாலும் ஈஸ்வரனே கொடுத்த ஞான திருஷ்டியினாலும் தெரிந்து கொண்டு சாஸ்திரக்காரர்களும் சாஸ்திரஜரான குருவும் சொல்வதைத்தான் ஆராய்ச்சி பண்ணாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதிப்படுத்திக் கொள்வதைத்தான் புத்தியின் அவதாரணம் என்று சொல்லியிருப்பது. புத்தி வேலை செய்து பார்த்து உண்மையை உறுதி செய்து கொள்வது இல்லை. புத்தி தனக்கு இங்கே வேலை இல்லை என்று உறுதி செய்து கொள்வது. ஸ்ரத்தை நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர